இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இதில் 3 அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறதை குறித்து இங்கே மார்க் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் காரியம் மத்தேயுவிலே 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் 2 பேர் என்று குறிப்பிடப்படுகிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஒரு மனிதன், இங்கே மார்க்குவிலும் ஒரு மனிதன் என்று சொல்லப்படுகிறது. தங்களையே காயப்படுத்துகிற தலைமுறை கதரேனருடைய நாட்டிற்கு ஆண்டவர் வருகிறார். அங்கே மத்தேயுவில் பிசாசு பிடித்திருந்த 2 பேர் என்கிறார். இங்கே மார்க்கும் லூக்காவும் சிறப்பு கவனத்திற்காக தனித்து ஒருவரை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிசாசுகள் தங்கள் பிடியிலுள்ள நபரை என்ன செய்ய முடியும் என்பதை இங்கே இந்த வசனங்கள் மிகவும் தெளிவாக விவரித்துள்ளதை பார்க்கிறோம். குடியிருப்பை கொண்டு போய் கல்லறையில் வச்சிருது, சங்கிலிகளினால் அவர்களை கட்ட முடியல, ஒருவனாலும் அவர்களை அடக்கவும் முடியல. அவர்கள் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இட்டு அநேகரை தொந்தரவு செய்கிறவர்களாக, அநேகருடைய நிம்மதியை கெடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்கிறதை இந்த வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன. தங்களை மாத்திரம் கெடுக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, மற்றவர்களையும் பாதிக்கிறவர்களாக அவர்கள் வாழ்கிறார்கள் என்கிற காரியத்தை குறித்து இங்கே மார்க் எழுதுகிறார். லேகியனுடைய செயல்பாடுகளில் இன்னொன்று என்னென்னா, தன்னையே காயப்படுத்துகிற ஒரு நிலைமை. தெளிந்த புத்தி உள்ள எவரும் இவ்வாறு செய்ய மாட்டார்கள் என்பதற்கு மார்க் 5:15 குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனை ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரங்கள் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அதாவது பிசாசு இல்லைன்னா, பிசாசு ஒருத்தனுக்குள்ளே இல்லைன்னா அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறவனாக அவன் இருப்பான். அப்படிப்பட்ட காரியத்தை மார்க்குவே இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். லேகியோன் என்பது 6000 என்கிற எண்ணிக்கையை குறிக்கிறது. 6000 பிசாசுகள் இருந்தது போல அந்த பிசாசு பிடித்தவன் பேசுகிறதை பார்க்கிறோம். தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தங்களையே கெடுக்கிற தன்மையுடைய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லட்சியமின்றி அலைகின்ற ஒரு தலைமுறை இன்றைக்கு தோன்றியிருக்கிறது. இன்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல் தலைமுறை தங்களையே காயப்படுத்தி கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். போதை பொருட்களினால் தங்களை காயப்படுத்துகிறார்கள், போதை இசைகளினால் தங்களை காயப்படுத்துகிறார்கள், போதை உறவுகளினால் தங்களை காயப்படுத்துகிறார்கள். இப்படி பார்க்க போனால் இவைகளின் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அனைத்தும் ஒரு நாள் யாருமற்ற ஒரு தனிமையின் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நிறுத்திட்டு அது ஓடி போய்விடும். மறைவிடங்கள் அநேக பாவங்களை செய்து செய்து தங்களையே கெடுத்து கொண்டு தங்களையே காயப்படுத்துகிற ஒரு சமுதாயத்தை இந்த நாட்களிலே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தங்களையே காயப்படுத்துகிற தலைமுறை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து இன்னொரு கருத்தும் இதிலே சொல்லப்படுகிறது. இங்கே அந்த பிசாசுகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை அறிந்திருந்தபடினால அவைகள் மிகவும் வேண்டி கெஞ்சி கொள்ளுகின்றன, அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே எங்களை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி. ஆண்டவர் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பன்றி கூட்டங்கள் எல்லாம் கடலில் போய் விழுந்து அவைகள் மாண்டு போயின என்று பார்க்கிறோம். இதனால் வசனம் 17 தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படிக்கு அந்த ஊர்காரங்கள் எல்லாம் வந்து அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இதனை பன்றியா அல்லது கிறிஸ்துவோ என்கிற காரியத்தோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தங்கள் சொத்துக்கள் நாசமான போது நாற்றத்தையே பரிசாக தரக்கூடிய பன்றிக்காக பரிசுத்த தேவகுமாரனை விரட்டுகிறதற்கு அவர்கள் துணிந்ததை பார்க்கிறோம். வஸ்திரமில்லாமல் வேதனையில் கிடந்த மனிதன் விடுதலையாகி இருக்கிறானே, அவன் இரவு முழுவதும் நம்மளை சத்தம் போட்டு தூங்க விடாமல் பண்ணானே, அநேகருக்கு தொந்தரவு கொடுத்தானே, அவன் சுகமாயிருக்கிறாங்கிற ஒரு காரியம் தெரியல. அவர்கள் நாற்றத்தை பரிசாக தந்த பன்றிக்காக வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போலதான் மொத்த யூதர்களும் கூட பரபாசையா கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை யாரை உங்களுக்கு விடுதலை செய்யணும்னு பிலாத்து கேட்டபொழுது உண்மை ராஜாவை சிலுவைக்கு பழி கேட்டதை நம்ம பார்க்கிறோம். அங்கே புரட்சிக்காரனாய் கடந்த, கொள்ளைக்காரனாக கடந்த, கொலைகாரனாக கடந்த பரபாச விடுதலை செய்யின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இயேசுவை சிலுவைக்கு பலி கேட்டதை பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம முன்னாடி பல கேள்விகள் வைக்கப்படுகின்றன. இயேசுவோ லஞ்சமோ, இயேசுவோ உலக மதிப்போ, இயேசுவோ பொய் வாணிகங்களோ, இயேசுவோ விச்சாரங்களோ, இயேசுவோ அரசியல் தலைவர்களோ, இயேசுவோ சினிமா மற்றும் சில சிற்றின்ப பொழுதுபோக்குகளோ என்று கேள்விகள் கேட்கப்படும் பொழுது இன்றைக்கி நம்ம எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்கிற காரியம் நமக்கு முன்பாக வருகிறது.
இந்த இயேசுவை தெரிந்து கொள்ளாமல் மற்ற எந்த காரியத்தை தெரிந்து கொண்டாலும் நாம் நம்மையே காயப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம் என்கிறதை இந்த சத்தியம் நமக்கு போதித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 25ஆம் வசனத்திலிருந்து 34வது வசனம் வரையிலும் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து இங்கே மார்க்கு குறிப்பிடுகிறார். அவளுடைய சுகவீனம் அந்த நாட்களில் இருந்த மருத்துவர்களுடைய திறனுக்கும் மருந்துகளுக்கும் அப்பாற்பட்டு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவளுடைய விசுவாசமானது அவளை எல்லா மருத்துவர்கள் மற்றும் மனித பரிகாரங்களுக்கும் மேலாக பெரியவரிடத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தினதை நாம் பார்க்கிறோம். அவளுடைய சுகவீனத்தை மருத்துவர்களால் சுகப்படுத்த முடியலை, மருந்துகளால் சுகப்படுத்த முடியலை. ஆனால் அவளுடைய விசுவாசத்தை அந்த பெரியவரிடத்தில் கொண்டு வருகிறதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியலை. அவள் இயேசுவினிடத்தில் வந்து எப்படியாயிலும் அவருடைய வஸ்திரத்தின் கோரத்தை தொட்டால் கூட நான் சுகமாயிருவேன்னு சொல்லி வந்து அவள் நிற்கிறதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 15:26 பின்பகுதியில் பார்க்கிறோமே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் அவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். மருந்துகளுக்கும் மருத்துவர்களுக்கும் பெரியவராக இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி. சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி என்று பார்க்கிறோம். ஆகவே இவள் அந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் மார்க்கு 5:30 பார்க்கிறோம், உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிற தேவையுள்ள மனிதர்களை சந்திக்கும்படி தேவனுடைய வல்லமை ஆண்டவர் இயேசுவின் மூலம் பாய்ந்தோடி கொண்டிருந்தது. அந்த பெண்ணின் விசுவாசத்தை ஆண்டவர் மறைக்க விரும்பாமல் அவர் சொல்லுகிறார், அவளை வெளிப்படையாக போற்ற விரும்பி அவளை பார்த்து யார் என்ன தொட்டது? எல்லாரும் சொல்கிறாங்க, இவ்வளோ நெருக்கும்போது யார் தொட்டான்னு எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்டபொழுது ஆண்டவர் அவள் முன்னாடி வந்து நின்றவுடனே அவள் மீது ஆசீர்வாதம் கூறி அவளை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோടെ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், மனக்கலக்கமுள்ள ஒரு இருதயங்களுக்கெல்லாம் சமாதானம் கொண்டு வருவதே இயேசு இந்த உலகத்தின் வந்ததன் ஒரு நோக்கம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். லூக்கா 2:4 அங்கே அவரை குறித்து போற்றி பாடும்பொழுது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். இயேசு கிறிஸ்து கலக்கத்தோடு கூட இருக்கிற எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலும் சமாதானத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 14:1 இயேசு பேசுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததன் ஒரு நோக்கமாக இருக்கிறது. யோவான் 20:19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் உயிரோடு கூட எழுந்த பின்பும் கூட சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் சீஷர்கள் பூட்டி இருக்கையில் வீட்டை பூட்டிட்டு பயந்து போய் உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு சமாதானத்தை கூறுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கலக்கத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு எதிர்கால பிரச்சனைகளோடு கூட இருக்கிற நம்மை பார்த்து உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23, 24 மற்றும் 35-42 வரையிலும் ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனாகிய எபிரு வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, என் குமாரனுக்கு மரண வேதனைப்படுறா, சுகமடையும் வந்து உமது கைகளை அவள் மேலே வையும் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். ஆண்டவர் அவன் வேண்டிக் கொண்டபோது அப்பொழுது பிழைப்பாள் என்றெல்லாம் அவன் வேண்டிக் கொண்டபோது ஆண்டவர் அவன் கூட போயிட்டுருக்கிற நேரத்தில் தான் இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு சுகம் நடக்குது. அதனை தொடர்ந்து உடைய குமாரத்தி மரித்து போனால் ஏன் போதகனை வருத்தப்படுத்துறீங்கன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து பேசுகிறார்கள். நாங்கள்லாம் விசுவாசத்தை கைவிட்டுட்டோம், உங்கள் குமாரத்தை மறிச்சிட்டா, நீரை என்னமோ கைவிட்டுறோம், ஏன் போட்டு அவரை தொந்தரவு செய்கிறீர் என்று சொல்லி அங்கே பேசும்பொழுது எவிரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசுவுக்கு சுகவீனர் மரண தருவாயில் இருப்போர் இவர்களை சுகப்படுத்துவது போல மரித்தோரை உயிரோடு எழுப்புவது மிகவும் இலகுவான காரியம். ஆகவே 36ஆம் வசனத்தில் பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக இரு, நீ பயந்துட்டான்னு சொன்னால் விசுவாசம் முழுவதும் அழிஞ்சு போயிடும்னு சொல்லி இயேசு அவனை தைரியப்படுத்தி
பயத்தை கட்டுப்படுத்தலைன்னு சொன்னால் அது உன்னை பலவீனப்படுத்தி விசுவாசத்தை அழிச்சிரும்ப்பா. விசுவாசத்தை பழக்கப்படுத்தி கொண்டால் பயம் நீக்கப்பட்டுரும்னு சொல்லி அவனை திடப்படுத்தி 39ஆம் வசனம், பிள்ளை மறிக்கலை நித்திரையாக இருக்கிறாள் என்று சொல்லி அங்கே போய் சொல்கிறாரு. கூட்டமாக எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் அதற்காக அவரை பார்த்து நகைக்கிறார்கள். பேதுருவை, யாக்கோபு, யோவான 3 பேரையும் கூட்டிக்கிட்டு பிள்ளையினுடைய தாய் தகப்பனையும் கூட்டிகிட்டு இயேசு உள்ளே போகிறார். அங்கே போய் அராமிக் மொழியில் இயேசு பேசுகிறார். பிள்ளையினுடைய கையை பிடிச்சி தலித்தா குமி என்று சொல்லுகிறார். சிறுபெண்ணே எழுந்திரு என்று அதற்கு அர்த்தம். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள் என்று பார்க்கிறோம். அவளுக்கு வயது 12 வயது. இப்போ அவளை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் இயேசு, இதை யாருக்கும் அறிவிக்கக்கூடாது என்று உறுதியாய் கட்டளையிட்டு அவளுக்கு உணவு கொடுக்கும்படி அவளை சுகப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். பயமில்லாமல் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை செய்ய முடியும் என்று சொல்லி அந்த சிறுபெண்ணை எழுப்பி ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்து காட்டினதை பார்க்கிறோம். வியாதியின் மத்தியிலையும் மட்டுமல்ல, மரண தருவாயின் மத்தியில் மாத்திரமல்ல, மரித்தோரையும் உயிரோடு கூட என்னால் எழுப்ப முடியும் என்கிற ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்து ஜெபாலய தலைவனாகிய எவ்வியருவினுடைய விசுவாசத்தையும் அங்கே கூடியிருந்த ஜனங்களின் விசுவாசத்தையும் ஆண்டவர் பலப்படுத்தினதை பார்க்கிறோம். சர்வ சிருஷ்டிகர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எதுக்கு பயம்? நமக்கு எந்த பயமும் தேவையில்லை. சர்வ சிருஷ்டிகர் நம்ம மேலே ஆளுகை செய்யும்போது நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் தன்னுடைய நித்திய திட்டத்தை நாம் நிறைவேற்றுகிறதற்கு அவருக்கு நமக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன்.